மகரம் ராசிக்காரர்களே, இன்று நீங்கள் கேட்கப் போகும் இந்த நேரம் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு திருப்புமுனையை உருவாக்கப் போகிறது. ஏனெனில் இந்த ஜனவரி 31க்குள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாற்றங்கள் நீங்கள் இதுவரை அனுபவிக்காத அளவிற்கு ஆழமானவை, வலிமையானவை மற்றும் உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடியவை. கடந்த சில மாதங்களாக நீங்கள் மனதுக்குள் சொல்லிக் கொள்ளாமல் சுமந்த வலி, ஏமாற்றம், தடை, அவமானம், பணச்சிக்கல், உறவுகளில் ஏற்பட்ட கசப்பு, உழைப்பிற்கு கிடைக்காத மதிப்பு, இவை அனைத்துக்கும் இப்போது முடிவுகோடு இழுக்கப்பட தொடங்குகிறது. நம்ம வாழ்க்கை இப்படித்தான் போகுமா என்று நீங்கள் தனியாக உட்கார்ந்து பலமுறை யோசித்திருப்பீர்கள். சில நேரங்களில் மற்றவர்களின் முன்னே சிரித்தாலும் உள்ளுக்குள் நீங்கள் உடைந்த தருணங்கள் நிறைய. ஆனால் மகரம் ராசிக்காரர்களே, நீங்கள் உடையவே இல்லை, நீங்கள் உருவாகிக் கொண்டிருந்தீர்கள். அதற்கான அறிகுறிகள் இப்போது ஒன்றன்பின் ஒன்றாக வெளிப்பட ஆரம்பித்துவிட்டன. ஜனவரி மாதத்தின் கடைசி நாட்கள், குறிப்பாக 31ஆம் தேதியை நெருங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவான மாற்றம் உருவாகும். இந்த மாற்றம் சத்தமாக வராது, ஆனால் அதன் விளைவு மிக பெரியதாக இருக்கும். நீங்கள் எடுத்த ஒரு சிறிய முடிவு, நீங்கள் தவிர்த்த ஒரு பழைய பழக்கம், நீங்கள் விட்டுவிட்ட ஒரு மனிதர், அல்லது நீங்கள் அமைதியாக ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மை, இவை அனைத்தும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய பாதைக்கு இட்டு செல்கிறது. வேலை, தொழில், பணம், மரியாதை, குடும்பத்தில் உங்கள் இடம், உறவினர்களின் பார்வை, எல்லாமே மெதுவாக ஆனால் உறுதியான மாற்றத்தை சந்திக்கிறது. குறிப்பாக இதுவரை உங்களை மதிக்காமல் உங்கள் வளர்ச்சியை சிறிதாக எண்ணிய உறவினர்கள் இனிமேல் உங்களை வேறொரு கண்கொண்டு பார்க்க வேண்டிய நிலை வரும். நீங்கள் பேசாமல் செய்த முன்னேற்றம், அமைதியாக உருவாக்கிய உயர்வு அவர்களுக்குள் ஒரு மறைமுகமான பொறாமையை உருவாக்கும். அவர்கள் வெளியில் சிரிப்பார்கள், ஆனால் உள்ளுக்குள் இவன் இவ்வளவு தூரம் போயிட்டானே என்ற எண்ணம் அவர்களை சுத்தும். மகரம் ராசிக்காரர்களே, இந்த காலகட்டத்தில் உங்கள் மனநிலை கூட மாற ஆரம்பிக்கும். முன்பெல்லாம் சிறிய விஷயங்களுக்கும் அதிகமாக யோசித்து கவலைப்பட்ட நீங்கள் இப்போது பல விஷயங்களை விட்டுவிட கற்றுக்கொள்வீர்கள். எல்லாரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் குறையும். எனக்கு சரியென்றால் போதும் என்ற ஒரு அமைதியான தைரியம் உங்களுக்குள் உருவாகும். இந்த மனமாற்றமே உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றிக்கு அடித்தளமாக அமையும். நீங்கள் இனிமேல் யாரிடமும் உங்கள் வலியை விளக்க வேண்டிய அவசியமில்லை. உங்கள் வளர்ச்சியே உங்கள் பதிலாக மாறும். ஜனவரி 31க்குள் நிகழும் இந்த ஆரம்ப மாற்றங்கள் வரும் மாதங்களில் ஒரு பெரிய உயர்வுக்கான விதையாக மாறப்போகிறது. இது ஒரு தற்காலிக அதிர்ஷ்டம் அல்ல, நீண்ட காலமாக உங்களுக்காக காத்திருந்த ஒரு காலத்தின் ஆரம்பம். நீங்கள் இதுவரை அனுபவித்த ஒவ்வொரு துன்பமும், ஒவ்வொரு தாமதமும், ஒவ்வொரு கண்ணீரும் வீணாகவில்லை என்பதை இந்த காலம் நிரூபிக்கப் போகிறது. மகரம் ராசிக்காரர்களே, இந்த வீடியோவை நீங்கள் முழுவதும் கவனமாக கேளுங்கள். ஏனெனில் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை முடிவடையவில்லை, அது இப்போதுதான் உண்மையாக ஆரம்பிக்கப் போகிறது. இந்த மாற்றங்களின் தாக்கம் முதலில் வெளிப்படுவது உங்கள் வேலை மற்றும் பண விஷயங்களில்தான். மகரம் ராசிக்காரர்களே, கடந்த காலத்தில் நீங்கள் செய்த உழைப்புகள் யாருக்கும் தெரியாமல் இருட்டில் விதைத்த விதைகள் போல இருந்தது. இவ்வளவு கஷ்டப்பட்டும் என்ன கிடைக்குது என்று பலமுறை மனசுக்குள் சோர்ந்திருப்பீர்கள். சிலருக்கு வேலையிடத்தில் மதிப்பு இல்லாமல் உங்கள் திறமையை மற்றவர்கள் தட்டி கொண்டு போன அனுபவமும் இருக்கலாம். ஆனால் ஜனவரி 31க்குள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவான திருப்பம் உருவாகும். இது புதிய வேலை வாய்ப்பாக இருக்கலாம், எதிர்பாராத ஒரு பொறுப்பாக இருக்கலாம், அல்லது நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் தருணமாகவும் இருக்கலாம். குறிப்பாக உங்களை இதுவரை சாதாரணமாகவே பார்த்தவர்கள் இப்போது உங்கள் முடிவுகளை மதிக்க ஆரம்பிப்பார்கள். பணவரவு மெதுவாக ஆனால் உறுதியான உயர்வை நோக்கி நகரும். திடீர் பெரிய தொகை அல்லாதிருந்தாலும் இப்போ நிம்மதியா இருக்கு என்ற ஒரு மனநிலை உங்களுக்குள் உருவாகும். கடன், நிலுவை, தேவையில்லாத செலவுகள் குறித்திருந்த பயம் குறைய ஆரம்பிக்கும். சில மகரம் ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதத்தின் கடைசி நாட்களில் ஒரு முக்கியமான அழைப்பு, செய்தி அல்லது சந்திப்பு நிகழலாம். அந்த ஒரு நிகழ்வு தான் வரும் மாதங்களில் உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் வேறு திசைக்கு திருப்பக்கூடிய சக்தி கொண்டதாக இருக்கும். உறவினர்கள் விஷயத்தில் இதுவரை உங்களை குறை சொல்லி உங்கள் வளர்ச்சியை தடுக்க முயன்றவர்கள் இப்போது அமைதியாக பின்வாங்க தொடங்குவார்கள். அவர்கள் வெளிப்படையாக எதுவும் சொல்லாவிட்டாலும் உங்கள் முன்னேற்றத்தை அவர்கள் உள்ளுக்குள் ஒப்புக்கொள்ள வேண்டிய நிலை வரும். குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு ஒரு எடை உருவாகும். முன்பு உங்களை ஆலோசனை கேட்காமல் முடிவெடுத்தவர்கள் இப்போது உங்கள் கருத்தை கேட்க ஆரம்பிப்பார்கள். இது எல்லாம் ஒரே நாளில் நடக்காது, ஆனால் ஜனவரி 31க்குள் இந்த மாற்றங்களுக்கான தெளிவான அறிகுறிகளை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். மனதளவில் நீங்கள் மிகவும் வலிமையானவராக மாறுவீர்கள். முன்பெல்லாம் இது நடந்தா என்ன ஆகும் என்று பயந்த விஷயங்களை இப்போது நடந்தாலும் பார்த்துக்கலாம் என்ற மனதுணிச்சலுடன் எதிர்கொள்வீர்கள். இந்த மாற்றம்தான் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி ரகசியம். ஏனெனில் மகரம் ராசிக்காரர்களே, நீங்கள் பயத்தை தாண்டிய நாளில்தான் உங்கள் வாழ்க்கை உண்மையாக உயர ஆரம்பிக்கிறது. இனிமேல் நீங்கள் யாரிடமும் உங்கள் கனவுகளை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. உங்கள் அமைதியான முன்னேற்றம்
உங்கள் ஒழுக்கமான உழைப்பு, உங்கள் நேர்மையான முயற்சி, இதுவே உங்களை உயரத்திற்கு கொண்டு செல்ல போகும். ஜனவரி 31க்குள் ஆரம்பிக்கும் இந்த மாற்றங்கள் உங்களை உள்ளுக்குள்ளே மாற்றிவிடும். நீங்கள் பழைய மகரம் அல்ல, இது ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கம். இந்த காலகட்டத்தில் உங்கள் உறவுகள் தொடர்பான விஷயங்களில் ஒரு ஆழமான மாற்றம் நிகழ ஆரம்பிக்கும். மகரம் ராசிக்காரர்களே, குறிப்பாக நீங்கள் யாரை உண்மையாக நேசித்தீர்களோ, யாருக்காக உங்கள் நேரம், உழைப்பு, உணர்ச்சிகளை செலவிட்டீர்களோ, அவர்கள்தான் உங்களை அதிகமாக ஏமாற்றிய அனுபவம் பலருக்கும் இருக்கலாம். அந்த வலி இன்னும் உங்கள் மனதின் ஓரத்தில் அமைதியாக உட்கார்ந்திருக்கும். ஆனால் ஜனவரி 31க்குள் அந்த உறவுகளின் உண்மையான முகம் உங்களுக்கு தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். இனிமேல் யார் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டியவர்கள், யார் தூரம் போக வேண்டியவர்கள் என்பதில் ஒரு தெளிவு உங்களுக்குள் உருவாகும். இந்த தெளிவுதான் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கப் போகிறது. இதுவரை நீங்கள் பிறருக்காக அதிகமாக தியாகம் செய்ததால் உங்களையே மறந்த தருணங்கள் நிறைய. ஆனால் இப்போது நானும் முக்கியம் என்ற ஒரு சுயமரியாதை உணர்வு உங்களுக்குள் வலிமையாக உருவாகும். இது உங்களை சுயநலமாக மாற்றாது, மாறாக உங்களை மதிக்கும் மக்களையே உங்கள் வாழ்க்கையில் வைத்துக்கொள்ள உதவும். சில மகரம் ராசிக்காரர்களுக்கு பழைய நட்பு அல்லது பழைய உறவு ஒன்று எதிர்பாராத விதத்தில் மீண்டும் தொடர்பு கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த முறை நீங்கள் மாறியிருப்பீர்கள். முன்பு போல் உடனே உருகி எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் நிலை இருக்காது. நீங்கள் கேள்விகள் கேட்பீர்கள், எல்லைகளை கூறிடுவீர்கள். அதுவே உங்கள் வளர்ச்சி. திருமணம், காதல், குடும்ப உறவுகள் தொடர்பாக இதுவரை இருந்த குழப்பங்கள் மெதுவாக தீரத் தொடங்கும். உடனடி முடிவுகள் இல்லாவிட்டாலும் மன அழுத்தம் குறையும். குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணை அல்லது எதிர்கால துணை பற்றிய எண்ணங்களில் ஒரு தெளிவு உருவாகும். எனக்கு இப்படிப்பட்ட மனிதர்தான் வேண்டும் என்ற ஒரு உறுதியான முடிவு மனதில் உருவாகும். உறவினர்கள் விஷயத்தில் உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து வெளியில் இனிமையாக பேசினாலும் உள்ளுக்குள் ஒப்பிடும் மனநிலை அவர்களுக்கு உருவாகும். இதுதான் நீங்கள் கவலைப்பட வேண்டிய இடமல்ல. மகரம் ராசிக்காரர்களே, அவர்களின் பொறாமை உங்கள் குறையில்லை, அது உங்கள் உயர்வின் அடையாளம். இனிமேல் நீங்கள் எல்லோரையும் சமமாக பார்க்க வேண்டிய அவசியமில்லை. உங்கள் நேரத்தையும் மன அமைதியையும் மதிக்கும் மக்களுக்கே முன்னுரிமை கொடுப்பீர்கள். இந்த மனமாற்றம்தான் உங்கள் வாழ்க்கையில் அமைதியையும் நிலைத்த மகிழ்ச்சியையும் கொண்டு வரப்போகிறது. ஜனவரி 31க்குள் இந்த உறவு சுத்திகரிப்பு ஆரம்பித்துவிடும். சிலர் தானாகவே விலகுவார்கள், சிலர் இன்னும் நெருக்கமாக வருவார்கள். எது நடந்தாலும் அது உங்கள் நன்மைக்காகத்தான். மகரம் ராசிக்காரர்களே, நீங்கள் இனிமேல் உறவுகளால் சோர்ந்து போக மாட்டீர்கள். உறவுகளிலேயே உங்கள் பலத்தை கண்டுபிடிக்கப் போகிறீர்கள். இந்த நேரத்தில் உங்கள் மனநிலை மற்றும் உள்ளார்ந்த சக்தியில் நடக்கப் போகும் மாற்றம்தான் மகரம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பமாக அமையப் போகிறது. இதுவரை நீங்கள் வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் எப்போதும் ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருந்தது. யாரிடமும் சொல்ல முடியாத அழுத்தம், எல்லாமே என் பொறுப்பா போயிடுச்சே என்ற சுமை, எதிர்காலம் குறித்து அடக்கப்பட்ட பயம், இவை அனைத்தும் உங்களை மெதுவாக சோர்வடைய செய்தது. ஆனால் ஜனவரி 31க்கு முன்பாகவே இந்த மனச்சுமை மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் தனியாக உட்கார்ந்து யோசிக்கும் தருணங்களில் எதிர்பாராத வகையில் ஒரு தெளிவு கிடைக்கும். எதுக்காக நான் இவ்வளவு சுமந்தேன் என்ற கேள்வி உங்களுக்குள் எழும். அந்த ஒரு கேள்விதான் உங்கள் வாழ்க்கையின் பல தேவையற்ற பாரங்களை கீழே இறக்கச் செய்யும். இனிமேல் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற மனநிலை மாறும். சில விஷயங்களை நடந்தபடியே விட கற்றுக்கொள்வீர்கள். இதனால் தோல்வி வராது, மாறாக மன அமைதி கிடைக்கும். இந்த அமைதியே உங்களை மேலும் புத்திசாலியாக, தைரியமாக மாற்றும். தியானம், ஆன்மீகம் அல்லது தனியாக அமைதியாக இருக்கும் நேரம், இவற்றின் மீது இயல்பான ஈர்ப்பு உங்களுக்கு உருவாகலாம். இது கட்டாயமான பக்தி அல்ல, இது உங்களை உங்களோடு இணைக்கும் ஒரு பயணம். பல மகரம் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் திடீரென்று தங்களுக்குள் இருந்த திறமைகளை மீண்டும் கண்டுபிடிப்பார்கள். எழுத வேண்டும், பேச வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது நீண்ட நாட்களாக ஒத்திவைத்த ஒரு விஷயத்தை மீண்டும் தொடங்க வேண்டும் என்ற உந்துதல் வரும். இந்த உந்துதலை அலட்சியப்படுத்தாதீர்கள், ஏனெனில் இதுவே உங்கள் அடுத்த உயர்வுக்கான அடையாளம். மன அழுத்தம் குறைய ஆரம்பித்தவுடன் உங்கள் உடல் ஆரோக்கியத்திலும் மெதுவான முன்னேற்றம் தெரியும். தூக்கம் சீராகும், சோர்வு குறையும், மனம் லேசாகும். இதை பார்த்து உங்களை அருகில் இருப்பவர்கள் கூட நீ ரொம்ப மாறிட்டே என்று சொல்ல ஆரம்பிப்பார்கள். அந்த மாற்றம் வெளிப்படையான அழகு அல்ல, அது உள்ளார்ந்த ஒளி. மகரம் ராசிக்காரர்களே, இந்த காலகட்டத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் ஒன்றுதான். எல்லா போராட்டங்களும் வெளியில் நடக்க வேண்டிய அவசியமில்லை. சில போர்கள் மனதுக்குள் முடிவடைய வேண்டும். ஜனவரி 31க்குள் அந்த முடிவுகள் உங்களுக்குள் தெளிவாக உருவாகும். அதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய அமைதியான வேகத்தில் முன்னேற தொடங்கும். இது சத்தமில்லா வெற்றி, ஆனால் அதன் ஆழம் மிகப்பெரியது. ஜனவரி 31க்கு நெருங்க நெருங்க மகரம் ராசிக்காரர்களே,
உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்களை நீங்கள் மட்டுமல்ல, உங்களை சுற்றியுள்ளவர்களும் தெளிவாக கவனிக்க ஆரம்பிப்பார்கள். இதுவரை உங்களை சாதாரணமாக எடுத்துக்கொண்டவர்கள் உங்கள் அமைதியான முன்னேற்றத்தை புரிந்து கொள்ள முடியாமல் குழம்புவார்கள். எதுவும் சொல்லாம இப்படி மாறிட்டானே என்ற எண்ணம் பலருக்குள் ஓடும். குறிப்பாக உறவினர்கள் மற்றும் நெருங்கியவர்கள் இடையே ஒரு மெல்லிய ஒப்பீட்டு மனநிலை உருவாகும். அவர்கள் வெளியில் உங்கள் முன்னேற்றத்தை பாராட்டினாலும் உள்ளுக்குள் ஒரு சிறிய எரிச்சல், ஒரு மறைந்த பொறாமை உருவாகும். இதை நீங்கள் நேரடியாக எதிர்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. மகரம் ராசிக்காரர்களே, நீங்கள் அமைதியாக உங்கள் பாதையில் நடந்து செல்வதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய பதில். இந்த காலகட்டத்தில் உங்கள் சமூக மரியாதை மெதுவாக உயர ஆரம்பிக்கும். முன்பு உங்களை தவிர்த்த இடங்களில் இப்போது உங்களுக்கு அழைப்புகள் வரும். உங்கள் கருத்து கேட்கப்படும், உங்கள் அனுபவம் மதிக்கப்படும். இது ஒரே நாளில் வந்த புகழ் அல்ல, நீண்ட நாட்களாக நீங்கள் கட்டிய கட்டுமானத்தின் பலன். சில மகரம் ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதத்தின் கடைசி வாரத்தில் ஒரு பொது நிகழ்ச்சி, சந்திப்பு அல்லது முக்கியமான முடிவெடுக்கும் சூழ்நிலை வரலாம். அந்த இடத்தில் நீங்கள் பேசும் சில வார்த்தைகள் அல்லது நீங்கள் காட்டும் அமைதி பலரின் பார்வையை உங்கள் மீது திருப்பும். பண விஷயத்தில் இதுவரை இருந்த நெருக்கடி மெதுவாக தளர ஆரம்பிக்கும். செலவுகள் இருந்தாலும் வருமானம் சமாளிக்க கூடிய அளவிற்கு வரும். எப்படி சமாளிக்க போறோம் என்ற பயம் குறைந்து சமாளிச்சுக்கலாம் என்ற நம்பிக்கை உருவாகும். இந்த நம்பிக்கை தான் உங்களை மேலும் செயல்பட வைக்கும். புதிய முதலீடு, புதிய முயற்சி அல்லது கூடுதல் வருமானம் குறித்த யோசனைகள் மனதில் தோன்றலாம். உடனே எல்லாவற்றிலும் குதிக்க வேண்டாம். ஆனால் அந்த யோசனைகளை கவனமாக பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அவற்றில் ஒன்றே வரும் மாதங்களில் உங்கள் வாழ்க்கையை வேறொரு நிலைக்கு கொண்டு செல்லக்கூடும். குடும்பத்தில் குறிப்பாக உங்கள் மீது சந்தேகமாக இருந்த ஒருவர் இப்போது அமைதியாக உங்கள் பக்கம் மாறுவார். அவர் வெளிப்படையாக மன்னிப்பு கேட்காமல் இருக்கலாம், ஆனால் அவரின் நடத்தை மாறும். இதுவே போதும். மகரம் ராசிக்காரர்களே, இந்த காலகட்டத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்றுதான். எல்லா மாற்றங்களும் சத்தமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. சில மாற்றங்கள் அமைதியாக வந்து முழு வாழ்க்கையையும் மாற்றிவிடும். ஜனவரி 31க்குள் அந்த அமைதியான மாற்றத்தின் நடுவில் நீங்கள் நிற்பீர்கள். அப்போது நீங்கள் திரும்பி பார்த்தால் பழைய வாழ்க்கை எவ்வளவு தூரம் பின்னால் போயிருக்கும் என்பதை உணர்வீர்கள். இதுதான் உங்கள் உண்மையான உயர்வு. மகரம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கும் சில முக்கியமான முடிவுகள் உங்கள் முன் இயல்பாகவே வரத் தொடங்கும். இதுவரை நீங்கள் தயங்கிய விஷயங்களில் கூட இப்போது ஒரு உறுதியான மனநிலை உருவாகும். இதை செய்யலாமா வேண்டாமா என்ற குழப்பம் குறைந்து இதுதான் எனக்கு சரி என்ற தெளிவு வரும். இந்த தெளிவு எந்த அவசரத்தாலும் வரவில்லை, கடந்த கால அனுபவங்களின் வடிவமே அது. சில மகரம் ராசிக்காரர்கள் வேலை அல்லது தொழில் தொடர்பாக ஒரு இடமாற்றம், பதவி மாற்றம் அல்லது முழுமையாக வேறு பாதையை தேர்வு செய்யும் எண்ணத்தை மனதில் கொண்டு வருவார்கள். இதை யாரிடமும் உடனே பகிர வேண்டிய அவசியமில்லை. அமைதியாக திட்டமிட்டு சரியான நேரத்தை காத்திருங்கள். உங்கள் அமைதிதான் இப்போது உங்கள் பெரிய பலம். பண விஷயங்களில் இனிமேல் நீங்கள் உணர்ச்சியை விட அறிவை முன்னிலைப்படுத்துவீர்கள். தேவையில்லாத செலவுகளை குறைத்து தேவையான இடங்களில் மட்டும் செலவிடும் பழக்கம் உருவாகும். இதனால் பெரிய பணக்காரராக மாறாமல் இருந்தாலும் நிலைத்த நிம்மதி கிடைக்கும். இந்த நிம்மதியே உங்களை இன்னும் பெரிய இலக்குகளை நோக்கி அழைத்துச் செல்லும். சிலர் இதுவரை உங்களை பின்தொடர்ந்தவர்களாக இருந்தாலும் இப்போது உங்களிடம் ஆலோசனை கேட்கும் நிலைக்கு வருவார்கள். இது உங்கள் வளர்ச்சியின் ஒரு வெளிப்படையான அடையாளம். உறவுகள் விஷயத்தில் நீங்கள் இனிமேல் யாரையும் பிடித்து வைத்துக் கொள்ள முயற்சிக்க மாட்டீர்கள். வருபவர்கள் வரட்டும், போக வேண்டியவர்கள் போகட்டும் என்ற ஒரு மனநிலை உருவாகும். இதனால் தனிமை வரும் என்று நினைக்க வேண்டாம். மாறாக உண்மையான உறவுகள்தான் உங்கள் அருகில் நிலைத்து நிற்கும். காதல் விஷயங்களில் இதுவரை இருந்த தயக்கம் குறையும். ஒருவர் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அவர் உங்களை மதிக்கிறாரா, புரிந்து கொள்கிறாரா என்பதை நீங்கள் தெளிவாக பார்க்க ஆரம்பிப்பீர்கள். இல்லை என்றால் அந்த உறவிலிருந்து மனதளவில் விடுபட தொடங்குவீர்கள். இது வலியில்லாத செயல்முறை அல்ல, ஆனால் அவசியமான ஒன்று. உடல் ஆரோக்கியத்தில் சிறிய எச்சரிக்கைகள் உங்களுக்கு வரும். அவற்றை அலட்சியப்படுத்தாதீர்கள். சிறிய மாற்றங்கள், உணவு, தூக்கம், நடைபயிற்சி இவை போதும். பெரிய மருந்துகள் தேவையில்லை. மகரம் ராசிக்காரர்களே, இந்த காலகட்டத்தில் நீங்கள் உணர வேண்டிய மிக முக்கியமான உண்மை ஒன்றுதான். உங்கள் வாழ்க்கையை மாற்ற யாரும் வர தேவையில்லை. அந்த சக்தி ஏற்கனவே உங்களுக்குள் இருக்கிறது. ஜனவரி 31க்குள் நீங்கள் அதை முழுமையாக உணர ஆரம்பிப்பீர்கள். அந்த உணர்வுடன் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் உங்களை உயர்த்ததான் போகிறது. ஜனவரி மாதத்தின் கடைசி நாட்கள் மகரம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறைந்த கதவை திறக்கும் காலமாக அமையப் போகிறது. இதுவரை நீங்கள் முயற்சி செய்தும் திறக்காத வாயில்கள் இப்போது தானாகவே சற்றே திறக்க ஆரம்பிக்கும். இது அதிர்ஷ்டம் என்று நீங்கள் நினைக்கலாம்,
ஆனால் உண்மையில் அது உங்கள் பொறுமையின் பலன். பல நேரங்களில் நான் தான் அதிகம் தாங்கிட்டேனோ என்று நீங்கள் உங்களையே கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். அந்த தாங்கிய தன்மைதான் இப்போது உங்களை உயர்த்துகிறது. இந்த நாட்களில் உங்கள் உள்ளுணர்வு மிகவும் வலிமையாக இருக்கும். யாரை நம்பலாம், யாரை தவிர்க்கலாம், எந்த முடிவு சரி, எது தவறு, இவையெல்லாம் உள்ளுக்குள்ளே ஒரு சத்தமில்லா குரலாக தெளிவாக கேட்கப்படும். அந்த குரலை அலட்சியப்படுத்தாதீர்கள். அதுதான் உங்களின் உண்மையான வழிகாட்டி. சில மகரம் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் திடீரென ஒரு புதிய பொறுப்பு அல்லது அதிகாரம் கிடைக்கும் சூழ்நிலையை சந்திக்கலாம். அது வேலை இடமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், அல்லது சமூக ரீதியாக இருக்கலாம். ஆரம்பத்தில் அது சுமையாக தோன்றினாலும் அதையே நீங்கள் சிறப்பாக கையாளும் திறன் உங்களிடம் இருக்கிறது என்பதை விரைவில் உணர்வீர்கள். இதனால் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். பண விஷயங்களில் நீங்கள் இனிமேல் சேமிக்க முடியல என்று சொல்ல மாட்டீர்கள். சிறிய அளவில் இருந்தாலும் சேமிப்பு ஆரம்பிக்கும். இந்த சிறிய ஆரம்பமே எதிர்காலத்தில் பெரிய பாதுகாப்பாக மாறும். உறவினர்கள் விஷயத்தில் உங்களை பற்றி பேசப்படும் விஷயங்கள் உங்கள் காதில் வரலாம். சில நல்லவை, சில பொறாமையால் கலந்தவை. அனைத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. மகரம் ராசிக்காரர்களே, உங்கள் அமைதியான நிலைப்பாடே அவர்களுக்கு போதுமான பதில். குடும்பத்தில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும் நேரத்தில் உங்கள் கருத்து முக்கியமாக எடுத்துக்கொள்ளப்படும். முன்பு உங்களை புறக்கணித்தவர்கள் கூட இப்போது உங்கள் அனுபவத்தை மதிப்பார்கள். இது உங்கள் வாழ்க்கையில் வந்த ஒரு மெல்லிய ஆனால் ஆழமான மாற்றத்தின் வெளிப்பாடு. மனதளவில் நீங்கள் இனிமேல் பழைய விஷயங்களை அதிகமாக நினைத்து வருந்த மாட்டீர்கள். நினைவுகள் வரும், ஆனால் அவை வலியை கொடுக்காது. அது நடந்தது நல்லதுதான் என்ற ஒரு முதிர்ச்சி உங்களுக்குள் உருவாகும். இந்த முதிர்ச்சி தான் உங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தும். ஜனவரி 31க்குள் நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக உணர்வீர்கள். உங்கள் வாழ்க்கை யாரையும் நிரூபிக்க வேண்டிய பயணம் அல்ல, அது உங்களுக்காக நீங்கள் வாழும் ஒரு பயணம். அந்த உணர்வுடன் நீங்கள் முன்னேறும் போது உங்கள் உயர்வு இயல்பாகவே நிகழும். மகரம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையின் வெளிப்படையான மாற்றங்களை விட உள்ளுக்குள் நிகழும் மாற்றங்களே மிக முக்கியமாக இருக்கும். நீங்கள் பேசும் வார்த்தைகளில், நடந்து கொள்ளும் முறையில், முடிவெடுக்கும் விதத்தில் கூட ஒரு முதிர்ச்சி வெளிப்படும். இதுவரை சிறிய விஷயங்களுக்கே உணர்ச்சி வசப்பட்ட நீங்கள் இப்போது அவற்றை ஒரு பார்வையாளராக பார்த்து கடந்து செல்லும் திறனை பெறுவீர்கள். இது அலட்சியம் அல்ல, இது மன உறுதி. இந்த மன உறுதியே உங்களை பல தேவையற்ற சிக்கல்களில் இருந்து காப்பாற்றும். வேலை மற்றும் தொழில் விஷயங்களில் உங்கள் திறமை இப்போது தெளிவாக வெளிச்சத்திற்கு வரும். முன்பு உங்கள் உழைப்பை மற்றவர்கள் தங்களுக்கான கிரெடிட்டாக எடுத்துக்கொண்டிருந்தால் இப்போது அந்த நிலை மாறும். உங்கள் பெயர் பேசப்படும், உங்கள் செயல்கள் கவனிக்கப்படும். சில மகரம் ராசிக்காரர்களுக்கு மேலதிகாரிகளிடமிருந்து நேரடியாக பாராட்டு அல்லது ஒரு முக்கியமான பொறுப்பு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. இது உங்களுக்கு தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். பண விஷயங்களில் நீங்கள் இனிமேல் சிந்தித்து செயல்படுவீர்கள். ஒரு பொருள் வாங்குவதற்கு முன் இது உண்மையிலேயே தேவையா என்று உங்களை நீங்களே கேட்பீர்கள். இந்த பழக்கம்தான் உங்கள் பணநிலையை மெதுவாக ஆனால் உறுதியான முறையில் வலுப்படுத்தும். சிலர் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த ஒரு பணம் அல்லது உதவி எதிர்பாராத விதத்தில் கிடைக்கலாம். உறவுகள் தொடர்பாக நீங்கள் இனிமேல் யாரையும் மாற்ற முயற்சிக்க மாட்டீர்கள். யார் உங்கள் வாழ்க்கையில் பொருந்துகிறார்களோ அவர்கள் தானாகவே நிலைத்து நிற்பார்கள். மற்றவர்கள் இயல்பாகவே விலகுவார்கள். இது உங்களுக்கு வலியை கொடுக்காமல் ஒரு நிம்மதியை தரும். காதல் விஷயங்களில் உங்களுக்கு தேவையானது தீவிர உணர்ச்சி அல்ல, நிலைத்த புரிதல் என்பதை நீங்கள் இப்போது உணர ஆரம்பிப்பீர்கள். அதனால்தான் நீங்கள் எடுத்த முடிவுகள் நீண்ட காலத்திற்கு சரியானதாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் மனநிலை சீராகும் போது பல சிறிய பிரச்சனைகள் தானாகவே குறைய ஆரம்பிக்கும். மருத்துவரை பார்க்க வேண்டிய அளவுக்கு பெரிய சிக்கல் இல்லை என்றாலும் உங்கள் உடல் சொல்லும் சிறிய அறிகுறிகளை கவனிக்க வேண்டும். மகரம் ராசிக்காரர்களே, இந்த காலகட்டத்தில் நீங்கள் உணரும் மிகப்பெரிய வெற்றி ஒன்றுதான். நீங்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்த முயற்சிக்கவில்லை, நீங்கள் அதோடு இணைந்து பயணிக்கிறீர்கள். இந்த இணைப்பு தான் உங்களை ஒரு நிலையான உயர்வுக்கு கொண்டு செல்லும். ஜனவரி 31க்குள் இந்த மனநிலை உங்களுக்குள் உறுதியாக பதிய தொடங்கும். இப்போது மகரம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கும் இந்த மாற்றங்களின் உண்மையான அர்த்தம் உங்களுக்கு மெதுவாக புரிய தொடங்கும் காலம் இது. இதுவரை நடந்த எல்லாவற்றையும் தனித்தனியாக பார்த்தால் சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் அனைத்தையும் ஒன்றாக இணைத்து பார்த்தால் இது ஒரு பெரிய மாற்றத்திற்கான திட்டமிட்ட பயணம் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். நீங்கள் தள்ளி போட்ட கனவுகள், பயத்தால் தொடங்காமல் விட்ட முயற்சிகள், இது நமக்கு ஒத்துவராது என்று நினைத்த வாய்ப்புகள், இவையெல்லாம் மீண்டும் உங்கள் நினைவில் வந்து நிற்கும். ஆனால் இந்த முறை அவற்றை நினைக்கும் போது பயம் வராது. இப்போ முயற்சி செய்தா நடக்கும் என்ற ஒரு தைரியம் உங்களுக்குள் உருவாகும். இந்த தைரியமே உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை ஆரம்பிக்க செய்யும். சில மகரம் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான இலக்கை எழுதி பதியலாம்.
அது வேலை, தொழில், வீடு, கல்வி அல்லது தனிப்பட்ட வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் அதை மனதில் மட்டும் வைத்துக் கொள்ளாமல் வெளிப்படையாக திட்டமிடத் தொடங்குவீர்கள். இந்த திட்டமிடல்தான் உங்கள் கனவுகளை நிஜத்திற்கு அருகில் கொண்டு வரும். உறவினர்கள் மற்றும் சமூக வட்டாரத்தில் உங்கள் பெயர் இப்போது வேறொரு விதமாக பேசப்படும். முன்பு சந்தேகமாக பார்த்தவர்கள் கூட இவன் சொல்வதில் ஏதோ இருக்கு என்று ஒப்புக்கொள்ளும் நிலை வரும். இந்த ஒப்புதல் உங்களுக்கு அகந்தை கொடுக்காது, மாறாக மேலும் பொறுப்புணர்ச்சியை உருவாக்கும். பண விஷயங்களில் நீங்கள் இப்போது நீண்டகால பார்வையுடன் சிந்திக்க ஆரம்பிப்பீர்கள். உடனடி லாபத்தை விட நிலைத்த பாதுகாப்பை முக்கியமாக கருதுவீர்கள். இதனால் சில வாய்ப்புகளை நீங்கள் வேண்டுமென்றே தவிர்க்கலாம். அது தவறு அல்ல, அது முதிர்ச்சி. குடும்பத்தில், குறிப்பாக மூத்தவர்களுடன் உங்கள் உறவு மேம்படும். அவர்களின் அனுபவங்களை நீங்கள் மதிப்புடன் கேட்பீர்கள். அதே நேரத்தில் உங்கள் எல்லைகளையும் தெளிவாக வைத்துக் கொள்வீர்கள். இந்த சமநிலைதான் குடும்ப அமைதிக்கு காரணமாகும். மனதளவில் நீங்கள் இனிமேல் உங்களை குறை சொல்லிக் கொள்ள மாட்டீர்கள். அந்த நேரத்தில் எனக்கு தெரிந்த அளவில் நான் சரியாகத்தான் செய்தேன் என்ற ஒரு ஏற்றுக்கொள்ளும் மனநிலை உருவாகும். இந்த ஏற்றுக்கொள்ளுதலே உங்கள் மனதை மிகவும் லேசாக்கும். மகரம் ராசிக்காரர்களே, இந்த காலகட்டத்தின் மிகப்பெரிய பரிசு ஒன்றுதான். நீங்கள் இனிமேல் உங்கள் கடந்த காலத்தால் கட்டுப்படுத்தப்பட மாட்டீர்கள். அதை ஒரு பாடமாக மாற்றிக்கொண்டு எதிர்காலத்தை நிதானமாக கட்டியெழுப்ப தொடங்குவீர்கள். ஜனவரி 31க்குள் இந்த மாற்றம் உங்கள் உள்ளுக்குள் உறுதியாக வேரூன்றிவிடும். இப்போது மகரம் ராசிக்காரர்களே, இந்த முழு பயணத்தின் முடிவிலும் ஒரே நேரத்தில் ஒரு புதிய தொடக்கத்திலும் நீங்கள் நிற்கிறீர்கள். ஜனவரி 31 என்ற தேதி ஒரு முடிவாக அல்ல, அது உங்கள் வாழ்க்கையின் ஒரு புதிய அடையாளமாக மாறப்போகிறது. இதுவரை நீங்கள் கேட்ட இந்த வார்த்தைகள் அனைத்தும் நடந்த மாற்றங்களின் வெளிப்படையான வடிவம் மட்டுமல்ல, அதற்குள் மறைந்திருப்பது ஒன்றுதான். நீங்கள் இனிமேல் பழைய மகரம் ராசிக்காரர் இல்லை. நீங்கள் சுமந்த பொறுப்புகள், சகித்த மனங்கள், வெளியில் காட்டாத கண்ணீர், யாரிடமும் சொல்லாமல் தாங்கிய அவமானங்கள், இவை அனைத்தும் உங்களை உடைக்கவில்லை, மாறாக உங்களை ஒரு வலிமையான அடையாளமாக வடிவமைத்திருக்கிறது. இப்போது அந்த அடையாளம் வெளியில் தெரிய ஆரம்பித்து விட்டது. உறவினர்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்பிடுவார்கள், பேசுவார்கள். சிலர் வெளியில் பாராட்டுவார்கள், சிலர் உள்ளுக்குள் பொறாமைப்படுவார்கள். ஆனால் மகரம் ராசிக்காரர்களே, இப்போது அந்த பார்வைகள் உங்களை பாதிக்காது. ஏனெனில் உங்கள் வாழ்க்கை சரியான திசையில் போகிறது என்பதை நீங்கள் உங்களுக்குள் தெளிவாக உணர ஆரம்பித்து விட்டீர்கள். இதுவரை நீங்கள் கேட்ட கேள்வி, எனக்கு எப்போது நல்ல காலம் வரும் என்றால், இனிமேல் உங்கள் மனதில் எழும் கேள்வி, இந்த நல்ல காலத்தை எப்படி நிலைநிறுத்தலாம் என்பதாக மாறும். இந்த மாற்றமே உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி. வேலை, பணம், உறவுகள், மனநிலை, எல்லாவற்றிலும் ஒரு நிலைத்த தன்மை உருவாகும். பெரிய சத்தமில்லாமல், பெரிய விளம்பரம் இல்லாமல் நீங்கள் உங்கள் இடத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். சிலர் திடீரென உயர்ந்து திடீரென கீழே விழுவார்கள். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. நீங்கள் மெதுவாக, உறுதியாக, நிலையாக உயர்கிறீர்கள். அதனால்தான் உங்கள் உயர்வு நீண்ட காலம் நீடிக்கும். குடும்பத்தில் உங்களிடம் உறுதியடையும். இனிமேல் நீங்கள் புறக்கணிக்கப்பட மாட்டீர்கள். உங்கள் முடிவுகள் மதிக்கப்படும். உங்கள் வார்த்தைகளுக்கு ஒரு எடை இருக்கும். இது அதிகாரம் அல்ல, இது மரியாதை. அந்த மரியாதை தான் நீங்கள் சம்பாதித்த உண்மையான செல்வம். மனதளவில் நீங்கள் இனிமேல் தனியாக இல்லை. ஏனெனில் நீங்கள் உங்களையே துணையாக வைத்துக் கொள்ள கற்றுக்கொண்டு விட்டீர்கள். இந்த சுயநம்பிக்கைதான் எதிர்காலத்தில் வரும் எந்த சவாலையும் நீங்கள் சமாளிக்க உதவும். மகரம் ராசிக்காரர்களே, இந்த ஜனவரி 31க்குள் தொடங்கும் இந்த மாற்றம் வரும் மாதங்களில், வரும் ஆண்டுகளில் உங்கள் வாழ்க்கையை வேறொரு உயரத்திற்கு கொண்டு செல்லும். இது ஒரு கனவு அல்ல, இது உங்கள் உழைப்பின் பலன். நீங்கள் தாங்கிய எல்லாவற்றிற்கும் இந்த காலம் உங்களுக்கு பதில் சொல்லப் போகிறது. இறுதியாக ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் யாரையும் மிஞ்சுவதற்காக பிறக்கவில்லை. நீங்கள் உங்களை மிஞ்சுவதற்காக பிறந்தவர்கள். அந்த பயணத்தை நீங்கள் இப்போது ஆரம்பித்து விட்டீர்கள். உங்கள் அமைதியான வெற்றியே உலகத்திற்கான உங்கள் பதில். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.